العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم فقد قال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமான்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய விதத்தில் 12 நாட்கள் தொடர்படியாக தினமும் ஏதாவது ஒரு தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய அற்புதமான ஒரு மஜ்லிஸ். நபியை கண்ணியப்படுத்துவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவுகளை அசை போடுவதற்காக வேண்டி உங்களுடைய அலுவல்களை ஒதுக்கிவிட்டு நேரங்களை கொடுத்து இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் இந்த மஜ்லிஸையும் மஜ்லிஸின் நல்ல நோக்கத்தையும் பரிபூரணமாக கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸிற்கு காரணகர்த்தாக்களாக இருந்த எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமான நற்கூலியை தந்தருள்வானாக. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய அவர்களுடைய வரலாறுகளை பேசக்கூடிய மஜ்லிஸ்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அவற்றுக்கு வாய்ப்பிருக்கும் பொழுது கலந்து ரசூலுல்லாஹை பற்றி உள்ள செய்திகளை அதிகம் கேட்டு உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக என்கிற துஆவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆய்வாளர்கள் வியக்கக்கூடிய அற்புதமான பண்பாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற ஒரு நீளமான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைப்பினுடைய சாராம்சம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நிரப்பமான நற்பண்புகளின் மூலம் ஆய்வாளர்களை வியக்க செய்திருக்கிறார்கள், நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் தலைப்பின் சாராம்சம். இந்த தலைப்பு சார்ந்து குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது எல்லோரும் அறிந்த ஒரு நபிமொழிதான், ஒரு ஆயத்து தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், மகத்தான நற்பண்புகளின் மீது நபியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், இந்த உலகத்திலே சங்கையான நல்ல குணங்கள் நற்பண்புகள் எவையெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒரு சேர நான் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், மகாரிமுல் அக்லாக்னா நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். குணம்னா என்ன, பண்புனா என்ன என்று பார்க்கிற பொழுது நாம் எளிதாக விளக்கிக் கொள்ள வேண்டும்னு சொன்னா, ஒரு மனிதர் வரம்பு மீறி செயல்படுகிறார். சாலையில ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார், ரோட்ல போறாருன்னு வைக்கிறேன், அங்கிருந்து எதிரிலிருந்து வரக்கூடிய ஒருவர் திடீர்னு எந்த விதமான காரணமும் இல்லாமல் திடீர்னு அவரை பிடித்து வேகமாக அடிக்கிறார், தாக்குகிறார், கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறாருன்னா வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் எப்படி விமர்சனம் செய்வாங்கன்னா, இவன் எல்லாம் ஒரு மனிதனா, இவன் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறான்னு சொல்லுவான். அப்படியானால் நமக்கு இந்த நிகழ்வு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அதாவது ஒருவர் சாலையில் வரம்பு மீறி நடந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து நாம் என்ன கேட்போம்? இவர் மனிதரா என்று கேட்போம். அப்படியானால் ஒரு மனிதன் மனிதனாக சக மனிதனால் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன தேவை? நற்பண்புகள் தேவை. ஒரு நற்பண்பு என்று இந்த துன்யாவில் எவையெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று மட்டும்தான் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியத்துவமான வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்லுவார்னா, வதுகுர் ஃபில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் ஒரு நபி, அவர் ஒரு சித்தீக் என்று சொல்லுவார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லுகிற பொழுது வதுகுர் ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகன் வஅதி, அவர் வாக்குறுதிக்கு உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்.
இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு தன்மையை பற்றி சொல்லுகிறார். எந்த ஒரு நபிக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய குணம் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. ஒட்டுமொத்தமான நற்பண்புகளை சேர்த்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் நற்பண்புடையவர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு இங்கே பேசப்படக்கூடிய செய்தியின் அடிப்படை என்னன்னா, நீங்கள் நல்ல மனிதராக இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பார்க்க போனால் அங்கே உங்களுக்கு நற்பண்புகள் நிறைய கிடையாது. முதல்ல நாம் விளக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் நற்பண்போடு இந்த துன்யாவில் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார்கள், நீங்களும் வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் நற்பண்போடு வாழுங்கள். இந்த நல்ல பண்பு இருக்குது இல்லையா, இது இபாதத்தை விட கனமானது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த துன்யாவில் செய்யக்கூடிய நல்லமல்களில எது சிறந்ததுன்னு கேட்டா சதகாவை நினைக்கிறோம், தொழுதால் நல்ல இபாதத் செய்யக்கூடியவர்கள் நினைக்கிறோம், நோன்பு வைத்தால் நோன்பு பெரிய இபாதத்தை நினைக்கிறோம். தொழுகையை விட, நோன்பை விட, ஹஜ்ஜை விட, சதகாவை விட, ஜகாத்தை விட, தான தர்மத்தை விட நீங்கள் துன்யாவில் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களை விடவும் ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம்னா, நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நற்பண்புகள் தான். அதுதான் உங்களை துன்யாவில் மனிதனாக அடையாளப்படுத்தும், நாளை மறுமையில உயர்ந்த ஒரு மனிதனாக உங்களை அடையாளப்படுத்தும். ஏன் நாம இப்படி சொல்றோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிற பொழுது, அஸ்கலு ஷைஇன் யூதஉ ஃபீ மீசானில் அப்தி யௌமல் கியாமத்தி ஹுவ ஹுஸ்னுல் ஹுலுக்னு சொல்றார். நாளை மறுமையில போய் நம்முடைய நல்ல அமல்கள், கெட்ட அமல்கள் ரெண்டையும் கொண்டு போய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீசான்ல வச்சு எடை போடுகிற பொழுது, அந்த மீசானில் நல்ல அமல்களுடைய எடையில் எது ரொம்ப கனமாக இருக்கும்? நம்ம தொழுது இருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், இபாதத் செய்திருக்கிறோம்னு சொன்னா, இந்த தொழுகை, நோன்பு, இபாதத்து கனமாக இருக்குமா அல்லது நம்முடைய குணம் கனமாக இருக்குமா? ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, உங்களுடைய நற்குணம் தான் நாளை மறுமையில மீசான் தராசில் எடை போடப்படுகிற பொழுது அங்கே எடையை அதிகமாக காட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தார். ரசூலுல்லாஹுடைய நுபுவத்தின் ஆரம்ப கட்டத்தை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹுக்கு முதலாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த குகையில் வைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற அந்த ஆயத்தை சொல்லிக் கொடுத்து முதலாக நுபுவத்தை கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையிலிருந்து நேரா வீட்டிற்கு வந்து ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்தித்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு போர்வையை போர்த்துங்கள், எனக்கு நடுக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, நான் ஒரு பெரும் உருவத்தை பார்த்தேன் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு சொன்ன அந்த செய்தி நமக்கு இங்க ரொம்ப கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தி. ஹதீஜா அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகாரி ஷரீஃபினுடைய முதல் பக்கத்தில் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் பிறருக்காக உழைக்கிறீர்கள், நீங்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை தாங்குகிறீர்கள், அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், இல்லாத மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள், சொந்த பந்தத்தை சேர்த்து வாழுகிறீர்கள், நல்ல பண்போடு நீங்கள் துன்யாவில் வாழுகிறீர்கள், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்வான ஒரு பண்பை ஜாஹிலியத்தான காலத்துல அவர்கள் கடைபிடித்தார்கள். இந்த காலத்துல நல்லா டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததற்கு பின்னாடி, மனித மக்களுக்கு மத்தியில் நாகரிகங்கள்லாம் வளர்ந்ததற்கு பின்னாடி ரொம்ப மென்மையா தன்மையா பட்டும் படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலகட்டம் வேறு, ரசூலுல்லாஹ் இருந்த சூழ்நிலை வேறு. அன்னைக்கு மனிதநேயம் எல்லாம் கிடையாது. யார் வலிமையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து விடுவார்கள், யார் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள்.
பெண்களுக்கெல்லாம் அங்கே மரியாதை இல்லை, சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லை, குலமும் கோத்திரமும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மிகைத்திருந்தது. அப்படிப்பட்ட காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வான பண்போடு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய கணவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தைரியம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள். இதே மாதிரி இன்னொரு வரலாறையும் நாம் இங்கே கவனப்படுத்த விரும்புகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய உயர்வான பண்போடு வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக நுபுவத்தை வெளியே சொல்லுகிறார். தான் நபி என்பதையும் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் எனக்கு வேதம் வழங்கப்படுகிறது என்பதையும் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதையும் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபல் அபூ குபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையின் மீது ஏறி நின்று தன்னுடைய உறவுகள் மக்காவினுடைய முக்கிய நபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நான் தான் நபி, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்துக்கு என்ன ஆதாரம் சொன்னார். நம்ம போய் ஒருத்தருட்ட நான் அரசாங்கத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட பிரதிநிதி, உங்களுடைய அடையாள அட்டையை கொடுங்கன்னு கேட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க? அரசாங்கத்தின் பிரதிநிதி நீ என்று நம்பணும்னா உங்க என்ன அடையாளம் இருக்கிறதுன்னு கேட்பாங்க, ஆதாரம் கேட்பார்கள். நாம் ஒரு அடையாள அட்டையை காட்டுவோம். நான் சென்சஸ் எடுக்க வந்திருக்கிறேன், உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டா நாம் என்ன செய்வோம்? பார்க்கறதுக்கு யாரோ மாதிரி இருக்கிற அடையாள அட்டையை கொடுன்னு சொல்லுவோம், அவர் காட்டுவார், நம்பிக்கொள்ளும். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி என்று சொல்லுவதற்கு மக்களிடத்திலே என்ன ஆதாரம் கொடுத்தார்கள் பார்க்கிற பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடந்த 40 வருஷ பரிசுத்தமான வாழ்க்கையை, உயர்வான பண்பை மக்களிடத்திலே ஆதாரமாக காட்டினார். 40 வருடம் நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறேன். நான் பொய் சொன்னதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? புறம் பேசி இருக்கிறேனா? யாருக்காவது நோவினை செய்திருக்கிறேனா? யாருடைய பொருளையாவது அபகரித்திருக்கிறேனா? நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா? இல்லை, நான் உயர்வான பண்பில் இருக்கிறேன். இந்த 40 வருட பரிசுத்தமான இந்த வாழ்க்கை தான் என்னுடைய இந்த நுபுவத்திற்கு ஆதாரம் சொன்னார். தலாயிலும் நுபுவத் சொல்லப்படக்கூடிய நுபுவத்திற்கான அடிப்படை ஆதாரமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான அந்த பண்பு தான் என்பதை நாம் இங்கே விளக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் நல்ல பண்பை மிக அடிப்படையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார். நல்ல பண்போடும் நல்ல குணத்தோடும் ஒரு மனிதன் இந்த துன்யாவில் வாழுகிறான் என்று சொன்னால் அவன் மக்களால் நேசிக்கப்படுவான், மக்களால் வெறுக்க முடியாது, மக்கள் நேசிப்பார்கள்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள். எதற்காக நாம் இந்த செய்தியை சொல்றோம்னா, முதலாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டு போன உடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞரிடத்தில் அழைத்து செல்கிறார். அவர் வேதம் படித்தவர், முன்னுள்ள வேதங்களின் அடிப்படையில் அவர் கல்வி ஞானம் மிக்கவர் என்பதனால் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரிடத்தில் அழைத்து சென்று ரசூலுல்லாஹ்வுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்கிறார்கள். இவர் ரசூலுல்லாஹ்வை காட்டி சொல்றாங்க, என்னுடைய கணவர் குகையில் இருக்கிற பொழுது ஒரு வானவரை பார்த்ததாக சொல்லுகிறார், அவர் வேதம் கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார், பயப்படுகிறார். இவர் உண்மையா இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா விதமான அந்த வஹீனுடைய அந்த செய்திகளையும் வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, இதற்கு முன்னால் கடைசி நபியாக இருந்த ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வேதத்தை கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய மாணவர் தான் உங்களிடமும் வந்திருக்கிறார். நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி, நீங்கள் மக்களிடத்தில் போய் இந்த செய்திகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்படி எடுத்து சொல்லுகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மக்களிடத்தில் போய் அல்லாஹ் ஒருவன், சிலையை வணங்கக்கூடாது, என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நான் ஹயாத்தாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் நமக்கு இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ முஹ்ரிஜிய, என்னை அவர்கள் வெளியேற்றுவார்களா? ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க அதிர்ச்சியாக, என்னை இந்த மக்கள் வெளியேற்றி விடுவார்களா? என்ன காரணம்னா, நான் என்னுடைய குடும்பத்தாளர்களிடத்தில் மட்டுமல்ல எல்லா மக்களிடத்திலேயும் நல்ல பண்போடு பழகி கொண்டிருக்கிறேன். எனக்கு எதிரின்னு சொல்லி மக்காவில யாரும் இல்லை.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன், நல்ல பண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நல்ல குணத்தோடு வாழ்கிறேன், எல்லா மக்களையும் அரவணைத்துக் கொண்டிருக்கிறேன், என்ன போய் அவர்கள் வெளியே போன்னு சொல்லிடுவாங்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சியானார்கள் என்கிற செய்தியை இந்த ஹதீஸில் நம்மால் பார்க்க முடியும். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவிலே நல்ல பண்போடு வாழ்வதைத்தான் முதன்மையான ஒரு கடமையாக கருதி இருக்கிறார்கள். முதன்மையான செயல்பாடாக நுபுவத்திற்கு முன்பிருந்தே நடத்தி இருக்கிறார். அடுத்து நாம் இந்த வரலாறை, இந்த தலைப்பை இன்னொரு விதத்துல பார்க்கிறோம்னா, யாரிடத்தில் நாம் நற்பண்போடு வாழ வேண்டும் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டியிருக்கிறார். யார்கிட்ட நல்ல பண்போடு இருக்கணும், யார்கிட்ட கண்ணியமாக இருக்கணும், யாரிடத்தில் மரியாதையாக இருக்கணும், யார்கிட்ட நல்ல குணத்தோடு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, உங்களை விட மேல் இருக்கக்கூடியவர்களிடத்திலே, உங்களை விட பதவியில் மேலே அல்லது அந்தஸ்தில் மேல, குடும்பத்தில் மேல இருக்கிறவர்களிடத்திலே நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுதல் என்பது எந்த விதத்திலையும் சொல்லித்தர வேண்டிய செய்தி அல்ல. மாறாக உங்களை விட அந்தஸ்தில் குறைவாக இருப்பவர்களிடத்திலே நீங்கள் நல்ல விதத்தில் நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை கற்றுக் கொடுத்தார்கள். யதார்த்தமாவே பார்க்கிறேன், ஒரு மனிதர் தன்னுடைய முதலாளி இடத்திலே மரியாதையாக இருக்கணும்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் பெற வேண்டிய இடத்துல ஒரு முதலாளி ஒரு மனிதனுக்கு 15,000 கொடுக்கிறாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த முதலாளி வந்தால் இந்த தொழிலாளி எழுந்து நின்று கை கட்டி அவருக்கு மரியாதை செய்வார். மேலே இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. என்ன காரணம்? மேலிருப்பவர்களை பகைத்துக் கொண்டால், முதலாளியையோ அதிகாரியையோ அல்லது தன்னை விட உயர்வாக இருக்கக்கூடியவரிடத்தை பகைத்துக் கொண்டால் நமக்கு காரியம் நடக்காது என்பது எல்லா மக்களுக்கும் அடிப்படையாக தெரியும். ஆனால் ஒரு இடம் இருக்கிறது, அவர்கள் நம்மை விட கீழே இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவி. ரொம்ப முக்கியமா துன்யாவில் இருக்கக்கூடிய ஒரு உறவுன்னு சொன்னா மனைவி. அந்த மனைவி இடத்திலே, நம்முடைய பணியாளர்களிடத்திலே, சிறுவர்களிடத்திலே யார் நற்பண்புகளோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நற்குணவாதி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் யார் சிறந்தவர், உங்களில் யார் நல்ல மனிதர், உங்களில் யார் நற்பண்பாளர் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில், உங்களுடைய மனைவியிடத்தில் யார் நல்லவரோ அவர்தான் துன்யாவில சிறந்தவர். ஊர்ல பெரிய பதவி இருக்கிறார், பெரிய ஒரு 10 கம்பெனியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். வீட்டுல போய் கதவை தட்டி அவர் யார் என்று கேட்கிற பொழுது கட்டிய மனைவி அவரை பற்றி அவர் நல்லவர் என்று சொல்லிவிட்டால் துன்யாவில் அவர் தான் சிறந்தவர். அந்த பெயரை அவ்வளவு எளிதாக இந்த மண்ணில் யாரும் வாங்கிவிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் சிறந்தவன். ஏக காலத்தில 9 மனைவிமார்கள், ஒருவர் என்ற 2 பேர் என்ற 9 மனைவிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடைய காலத்திலே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தார்கள். நல்ல பெயரை சம்பாதித்தார். இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு வைங்க, ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் முடியுதுன்னு சொல்லி சொன்னா கணவனுக்கு அந்த கல்யாணம் முடியக்கூடிய அந்த பையனுக்கு பெரும்பாலும் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தம்பி, வீட்டில் நடக்கிற விஷயம் வெளியே வராம பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. ஒரு திறமையான கணவன்னா யாரு? வீட்டில் இருக்கக்கூடிய செய்தி வெளியே வரக்கூடாது. பொதுவாக வீட்டில் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மஜ்லிஸுக்கும் ஜமாத்திற்கும் வருகிற பொழுது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கும்னா, இந்த பெண் அல்லது இந்த கணவன் வீட்டில் நடக்கிறது எல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுவெல்லாம் சரியா என்கிற ரீதியில் அதிகமான பிரச்சனை வரும். ஆனால் இந்த உலகத்திலே இதுநாள் வரை வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் மட்டுமே என்னுடைய வீட்டில் நடப்பதை வெளியே சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு தைரியம் உள்ள, திராணி உள்ள, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மனைவிமார்களிடத்திலே வீட்டில் நடப்பதை வெளியில் சொல்லுங்கள். அப்படி சொல்லவில்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கம் எப்படி இருக்குதுங்கிறது தெரியும். ஒரு திறந்த புத்தகமாக உயர்வான பண்புள்ளவர்களாக ரசூலுல்லாஹ் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் சொன்னா மனைவிமார்கள் சர்டிபிகேட் கொடுத்தது மட்டுமல்ல, மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் வீட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னார். ஒரே பாத்திரத்தில்
நானும் நபியும் ஒன்று சேர்ந்து குளிப்போம் என்பது முதற்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்களா இல்லையா? மனைவியின் மடியில் தலை வைத்து படுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அந்த நிலவு அழகா, என்னுடைய கணவர் அழகான்னு நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. இந்த மாதிரி அந்யோன்யமான வாழ்க்கையாகட்டும் அல்லது குடும்பங்களில் நடந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லா விஷயமும் ரசூலுல்லாஹி வாழ்க்கையில திறந்த புத்தகமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. எனவேதான் நாம் யாரிடத்தில் நற்பண்போடு நடக்க வேண்டும் சொன்னா மிக முக்கியமாக மனைவிமார்களிடத்தில் நற்பண்போடு நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் நடந்து காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் எப்படி தொழுவார்கள்? மனைவிமார்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வார்கள்? மனைவிமார்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வின் குணம் எப்படி இருக்கும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆனாக இருந்தது, குர்ஆனை போல் பரிசுத்தமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு கணவரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்தஸ்தில் குறைவான எல்லா நபர்களிடத்திலேயும் நீதமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட பணியாளராக கிட்டத்தட்ட 10-19 வருஷங்களுக்கு கிட்ட ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேலை செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பொழுது குழந்தையாக இருந்த சிறு வயதில் இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காதிமாக பணியாளராக அவர்களுடைய தாய் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார். நீண்ட நெடிய காலம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில என்னிடத்தில் வேலை வாங்கி கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கூட என்னை பார்த்து கடிந்து கொண்டதில்லை. என்னிடத்தில் சீ என்கிற வார்த்தையை கூட சொன்னதில்லை. மிகவும் உயர்தரமான பண்பு என்பது இதுதான். ஒரு முதலாளியாக தன்னுடைய பணியாளர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் நற்குணம் உடையவரா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். குழந்தைகளிடத்திலே பாசமாக நடந்தார். வீட்டுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்வான பண்போடு வாழ்ந்தார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்கிற பொழுது மனைவிமார்களிடத்தில் சகஜமாக பேசுறாங்க. வீட்டில் அவர்கள் உணவு தயாரிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தையை உப்பு மூட்டை தூக்கி இருக்கிறார்கள், ஹதீஸ் இருக்கிறது. யானை சவாரி செய்திருக்கிறார்கள், ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மிஹ்ராபில் வந்து நின்று தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிற பொழுது சஜிதாவுக்கு போயிட்டு ரொம்ப நேரமா மேல வரல. சஹாபாக்கள் பயந்தார்கள். பார்த்தால் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்திலே இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏறி உட்கார்ந்திருந்தார். ரசூலுல்லாஹ் அவர்கள் எந்திரிக்கிற வரைக்கும் காத்திருந்தார்கள். எழுந்தவுடன் தொழுகையிலிருந்து எழுந்தார்கள். மெஹராபிலே குதுபா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய பேரக்குழந்தை உள்ளே வந்தால் இறங்கி வந்து அவர்களை எடுத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டு மீண்டும் குதுபா ஓதினார். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? குடும்பத்தார்களிடத்தில் கண்ணியமாக மரியாதையாக உயர்வான பண்போடு வாழ்ந்தார். இன்னைக்கும் ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஏராளமான பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடும் இருக்கிறது. வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா கணவனிடத்தில் பேசாத மனைவியிடத்தில் பேசாத கணவன் வீட்டுக்குள்ள அவர் உள்ள போனாருன்னா எந்தெந்த வழியெல்லாம் வெளியே செல்வதற்கு தயாராக இருக்குமோ அந்த வழியிலெல்லாம் மனைவி ஒரு பக்கம் வெளியே போயிடுவார், குழந்தை ஒரு பக்கம் வெளியே போயிடும். வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஒரு தந்தை என்னிடத்தில் நேரடியாக சொன்ன செய்தி, என் மகன் என்கிட்ட பேசாதுங்க, எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மான்னு சொல்லி தான் கேட்கணும்னு சொன்னார். இதை அவர் ஒரு பெரிய கண்ணியமாக நினைத்துக் கொள்கிறார். நாம் சொல்றோம் இது ஒரு தவறான முன்னுதாரணம். நீங்கள் பெற்ற குழந்தை உங்களிடத்தில் பேசாவிட்டால் எப்படி? இதை ஒரு சிலர் கண்ணியமாக நினைத்துக் கொள்கிறார்கள். விஷயம் அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய நல்ல பண்பு என்ன தெரியுமா? மனைவியிடத்திலே, குழந்தையிடத்திலே, பணியாளர்களிடத்திலே, அடிமைகளிடத்திலே, இது போல உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்திலே நல்ல பண்போடு நடங்கள். ஒரு உயர்தரமான நல்ல பழக்கத்தை நீங்கள் வெளிக்காட்டுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டினார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுமைரா என்று அழைப்பார்கள். ஹதீஸ் இருக்கிறது. இந்த சிவந்த பெண்மணியிடத்திலிருந்து இஸ்லாத்தின் பாதியை பெற்றுக் கொள்ளுங்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யார் சிவந்த பெண்மணி? ஆயிஷா ரலியல்லாஹு யா ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்பதை சுருக்கி
ஆயிஷ் என்று செல்லமாக பெயர் வைத்து மனைவியை அழைக்கக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வான பண்போடு இருந்தார்கள். இன்னொரு இந்த தலைப்பை வேறு ஒரு விதமாக பார்க்கிறோம்னா, நற்பண்புகள் இயல்பாகவே எப்பொழுது வெளிப்படும்? ஏற்கனவே நாம் என்ன சொன்னோம்? நற்குணம் மனிதனை அடையாளப்படுத்தக்கூடியது. இரண்டாவது சொன்னோம், நற்குணம் யாரிடத்தில் வெளிப்பட வேண்டும்? நம்மை விட மேலிருப்பவர்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஒரு சில நேரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த சமயத்திலே உங்களால் உங்களை மறைக்க முடியாது. உங்களுடைய குணம் தானா வெளியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார், உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதனுடைய பயணமாகட்டும் அல்லது அவரிடத்தில் வரவு செலவு வைத்துக் கொள்ளக்கூடிய தருணமாகட்டும், இந்த இரண்டு தருணத்திலேயும் ஒரு மனிதனுடைய தபியத் வெளிப்படும், இயற்கை தன்மை வெளிப்படும். ஒருவரோடு நீங்கள் பயணம் செய்து பாருங்கள், அவர் யாருங்கிறத அவர் மறைக்க முடியாது. அவருடைய குணம் தானா வெளிப்படும். நாம ஹஜ்ஜினுடைய நேரத்தில் பெரும்பாலும் பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு போறப்ப கணவன் மனைவி கை கோர்த்து கொண்டு ஊருக்கு எல்லாம் முசாபஹா செய்து கொண்டு நாங்க ஹஜ்ஜில இருந்து வெளியே வர்றப்ப 100 உம்ரா 200 தவாஃப் செஞ்சு 10 குர்ஆன் முடிச்சு பெருசா வருவோங்கிற கனவோடு கையை பிடித்து கொண்டு ஹஜ்ஜுக்கு போறவங்க வர்றப்ப தலாக்கு சொல்றதுதான் மிச்சம். ரெண்டும் ரெண்டு விதமாக திரும்பி வரும். இதை நாம் விரிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன காரணம்னா, பயணத்தின் நேரங்களில் பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படும். சுமூகம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினன் நார். பயணம் என்பது நரகத்தினுடைய ஒரு பகுதி, வேதனையின் ஒரு பகுதி. பெரும்பாலும் மனிதன் வெளியே எவ்வளவு வேணாம் நடிக்கலாம், வீட்டில் நடிக்கலாம், போற இடத்துல நடிக்கலாம், ஆனால் பயணத்தில் முடியாது. அதிலேயும் குறிப்பா மதீனாவுடைய மண் ஒரு மனிதனுடைய இயற்கை சுபாவத்தை வெளியே கொண்டு வந்துவிடும். எனவேதான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருவரோடு பயணம் செய்து பாருங்கள், நல்ல விதத்தில் நடந்தால் அவர் நல்லவர்னு சொன்னார். நாம் ஏன் சொல்ல வருகிறோம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயணத்திலேயும் ஒவ்வொரு மனைவிமார்களை கூட்டி செல்வார்கள். யார்கிட்டையும் சண்டை வந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா சஹாபாக்களும் பயணம் செய்திருக்கிறார்கள். பயணத்தில் ரசூலுல்லாஹோடு யாருக்கும் எந்த சண்டையும் வந்ததில்லை, எந்த சச்சரவும் வந்ததில்லை. ரசூலுல்லாஹ் சீட்டு போட்டு குலுக்கி பார்ப்பார். பயணத்துக்கு போகிற பொழுது சீட்டு போட்டு பார்ப்பார்கள். யார் பெயர் வருகிறதோ அவர்களை பயணத்தில் அழைத்து செல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி சஹாபாக்களோடு பயணத்துக்கு போனா போகிற வழியில இப்ப இருக்கிற மாதிரி ஹோட்டலோ அல்லது ரூமோ சாப்பாடோ எதுவுமே இருக்காது. அப்ப பழக்கம் என்ன? இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறதுனா வழியில ஒரு இடத்துல தங்கி எல்லா மக்களும் ஆசுவாசப்படுத்தி கொண்டு எல்லாம் சேர்ந்து சமையல் செய்து சாப்பிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி ஒரு பயணத்தில் செல்லுகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் ஒன்று சேர்றாங்க. ரசூலுல்லாஹ் தான் அந்த பயணத்திற்கு அமீர். ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எல்லாம் என்ன செய்யறாங்க? யா ரசூலுல்லாஹ், நான் ஆட்டை அறுத்து உளித்து சுத்தம் செய்கிறேன். ஒருவர் சொல்றாரு, நான் சமையலுக்கான தண்ணீரை தயார் செய்கிறேன். ஒருவர் சொல்றாரு, நான் சமையல் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் வேகமாக கையை உயர்த்தி சொல்றாங்க, நான் விறகை பொறுக்கி கொண்டு வருகிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் விறகு எடுத்துட்டு வர்றேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சாடை காட்ட வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு மனிதரை முறைத்து பார்த்தால் உடனே அவரை கொல்லும் அளவிற்கு சஹாபாக்கள் அவர்களின் மீது பாசம் வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னால் அல்ல, நினைத்தால் அதை செய்யக்கூடிய அளவிற்கு கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பண்போடும் பாசத்தோடும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிற பொழுது ஒரு பயணம்னு வர்றப்ப நீங்க 4 பேர் வேலை செஞ்சா உங்களோட சேர்ந்து நானும் வேலை செய்வேன். இந்த நன்மையின் பக்கம் தேவையற்றவனாக நான் இல்லைன்னு சொன்னான். குச்சி எடுத்துட்டு வர்றதன் மூலமா கிடைக்கிற நன்மை எனக்கு வேணும். எனவே எனக்கு இந்த நன்மை வேண்டும், நீ வேலை செய்வியா, நானும் வேலை செய்வேன் என்று இறங்கி களத்திலிருந்து விறகுகளை பொறுக்கி வந்தார்கள். அந்த விறகை கொண்டு அடுப்பு மூட்டப்பட்டது, சமையல் செய்யப்பட்டது. ஒவ்வொரு பயணத்திலேயும் சஹாபாக்களோடு சரிசமமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி என்ன? பயணத்தில் ஒருவருடைய குணம் தெரியும். அதே போல ஒருவரிடத்தில் கடன் கொடுத்து பாருங்கள், வரவு செலவு வைத்து பாருங்கள், அவர் எப்படி தெரியும். பழகிற வரைக்கும் பழகுவார். அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொல்லி மாமட மச்சான் சொல்லி ரொம்ப நல்லபடியா பழகும். நம்பி ஒரு 10 ரூபா, ஒரு 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆள் எப்படி தெரியும். அவ்வளவு எளிதாக சமகாலத்தில் மனிதர்களிடத்தில் வரவு செலவு செய்ய முடிவதில்லை. நம்பிக்கை பாத்திரங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால்
சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுக்கவும் செய்திருக்கிறார்கள், கடன் வாங்கவும் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களிடத்திலே கடன் வாங்கவும் செய்திருக்கிறார்கள், கொடுக்கவும் செய்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தவறான அபிப்பிராயம் சஹாபாக்களிடம் இல்லை. எதிரிகளிடத்தில் கூட நாம் அறிந்த பிரபல்யமான ஒரு வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளில் ஒரு கனமான ஒரு துண்டை அணிந்து கொண்டு, மேலாடையை அணிந்து கொண்டு ஒரு கூட சஹாபாக்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூதரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி இருக்கிறார். தவணை இன்னும் மிச்சம் இருக்கிறது, இன்னும் ஒரு 10-20 நாள் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த யூதர் என்ன செய்கிறார்? வேகமாக வந்து பின்னால் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை பிடித்து வேகமாக இழுக்கிறார்கள். இழுக்கிற பொழுது அந்த கனமான மேலாடை துண்டு இருக்குது இல்லையா, ரசூலுல்லாஹுடைய கழுத்திலே ஒரு வடுவை ஏற்படுது. கழுத்து சிவந்திருச்சுன்னு வைக்கிறேன். அந்த ஹதீஸின் அடிப்படையில் கழுத்து சிவந்து விடுகிறது. அந்த துண்டின் அடையாளம் கழுத்தில் பதிந்து விடுகிறது. கூட இருக்கிற சஹாபாக்கள் விடுவாங்களா? ரசூலுல்லாஹை முறைத்து பார்த்தாலே உயிரை எடுத்து விடுவார்கள். உடனே கூட இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை அடிப்பதற்கும் வெட்டுவதற்கும் பாய்ந்து சென்று கடினமான வார்த்தைகளால் பேசுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் துண்டை பிடிச்சு இழுத்தாரோ அவரை ஒன்றும் சொல்லல, யார் அவரை ஏசினாரோ அவர் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்கள் அவரிடத்தில் இப்படி பேசியது தவறு. அவர் கடன் கொடுத்தவர், அவருக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் கொடுத்த கடனை பண்பாக கேளுங்கள் என்று அவருக்கு சொல்லி இருக்கணும். வாங்கிய கடனை சரியாக செலுத்துங்கள் என்று இவரிடத்தில் என்னிடத்தில் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதை விட்டு அவரை ஏசியது தவறு. வாங்கிய கடனை இப்பொழுது உடனடியாக நீங்கள் செலுத்தி விடுங்கள், அதோடு சேர்ந்து ஒரு 5-10 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. வாங்கிய கடன் 100 ரூபாய்னா ஒரு 10 ரூபாயை சேர்த்து கொடுங்கள். என்ன காரணம்? நீங்கள் அவரை நோவினைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். சில காலம் கழிந்ததற்கு பின்னால் அந்த கடன் கொடுத்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ்வோடு வரவு செலவு வைத்த யாரும் ஈமானை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த துன்யாவில் இல்லை. எனவே தான் நாம் சொல்லுகிறோம், ஒரு மனிதனுடைய நல்ல குணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னா பயணத்திலும் வரவு செலவிலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல நம்மகிட்ட நிறைய நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, ரசூலுல்லாஹை நாம் பின்பற்ற வேண்டும், நபியினுடைய சுன்னத்தை மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நாம் நபியினுடைய சுன்னத்தை விடாமல் பின்பற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ரசூலுல்லாஹுடைய சுன்னத் என்ன? தாடி வைக்குதல், தொப்பி வைக்குதல், அதே போல உது செய்யக்கூடிய காரியங்கள், தொழுகையினுடைய காரியங்கள், இது மாதிரி ஒரு மனிதரை பார்த்தால் சலாம் சொல்லுவது, இப்படி நிறைய சுன்னத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சுன்னத்துகளின் ஆக பெரும் சுன்னத் என்னன்னு பார்த்தா நற்குணம் தான், நல்ல பண்பு தான். அந்த பண்போடு நீங்கள் வாழ்வதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலே நமக்கு ஆக பெரும் சுன்னத்தாக காட்டினார். என்ன காரணம்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிற பொழுது, மதீனாவினுடைய அந்த மண் நற்குணத்தால் நல்ல பண்புகளால் வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு சொன்னார். நற்குணத்தால் நல்ல பண்புகளால் வெற்றி கொள்ளப்பட்டது. ஒரு மனிதர், அவர் நஜ்தில் இருந்து வருகிறார். அவர் பெயர் சுமாமா. அவர் சிறிது காலத்திற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நஜ்தில் இருந்து ரியாதில் இருந்து உம்ராவுக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டிக்கொண்டு மதீனாவிற்குள் வந்து சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த மக்களுக்கு தெரியும், அவர் நஜ்தில் இருந்து வேறு பாதை வழியாக மக்காவுக்கு போகணும். நஜ்தில் இருந்து ரியாதில் இருந்து இப்போது இருக்கக்கூடிய ரியாதில் இருந்து உம்ராவுக்கு போகணும்னா அவர் போக வேண்டிய பாதை வேறு. ஆனால் அவர் மதீனாவில் சுற்றி கொண்டு இருக்கிறார். சஹாபாக்கள் பார்க்கறாங்க, விசாரிக்கிறாங்க, ஆள் சரியில்லை, புடிச்சு நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. விசாரிக்கிற பொழுது கடைசியில் என்ன தெரியுதுன்னா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக வந்திருக்கிறார். அவர் ஏன் வந்தார்? ரசூலுல்லாஹை கொல்லணும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நபியை கொன்றுவிட வேண்டும்னு முஸ்லிமை போல் வேஷம் கட்டிக்கொண்டு அவர் ஒரு இஹ்ராமுடைய ஆடைகளை எல்லாம் கட்டி கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் அந்த சுமாமாவை பிடித்து, நீங்கள் பள்ளிவாசலின் ஒரு ஓரத்தில் கட்டி வையுங்கள்னு சொல்லிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த மனிதர் பள்ளிவாசலின் ஒரு தூணில் கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்ய 3 நாள் இருந்தார். இத்தனை நாள் 3 நாள் பள்ளிவாசலில் அவர் இருந்தார். ரசூலுல்லாஹை பார்த்தார், சஹாபாக்களை பார்த்தார். சஹாபாக்களிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தாங்க. நடைமுறைகளையும் நற்பண்புகளையும் 3 நாள் பார்த்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர் அவுத்து விட்டுருங்க, போகட்டும்னு சொன்னாங்க. அவுத்து விடுங்க, போகட்டும். சுமாமா கிளம்பினார், போனார், குளித்தார், ஆடையை மாற்றினார், கையை பிடித்தார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னார்.
யாரும் அவரை வற்புறுத்தவில்லை, யாரும் அவரை நிர்பந்தப்படுத்தவில்லை. நீங்கள் முஸ்லிமாகணும், ஈமான் கொள்ளணும், யாரும் சொல்லல. அவர் எப்படி ஈமான் கொண்டார்? அவர் முஸ்லிம் ஆனதற்கு அப்புறம் சொல்றார், இது நாள் வரை இந்த துன்யாவிலே நான் பார்ப்பதற்கு வெறுக்கக்கூடிய, எனக்கு பிடிக்காத முகம் துன்யாவில் இருக்குதுன்னா அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம். இப்பொழுது நான் ஈமானை ஏற்றுக்கொண்டு நபியினுடைய நற்பண்புகளை பார்த்துவிட்டு இப்பொழுதிலிருந்து இந்த துன்யாவிலே நான் நேசிக்கக்கூடிய ஆக பெரும் ஒரு முகம் இருக்குதுன்னா அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்தான் என்று அவர் சொன்னார்னு சொன்னா, நபியினுடைய நற்பண்பு எந்த அளவிற்கு உயர்வான ஒரு நடைமுறையில இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நற்பண்புகள் என்பது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியிலேயும் வரும். ஒரு மனிதர் தேவையுள்ளவராக இருக்கிறார், கடன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஏதாச்சும் உதவின்னு வரலாறுன்னு சொல்லி சொன்னா அவருக்கு செய்யக்கூடிய உதவி என்பதும் பண்புகளில் ஆக பெரும் பண்பு. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய செய்திருக்கிறார். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். ஜாபிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய தகப்பனார் வஃபாத் ஆகிவிடுகிறார். நிறைய கடன் இருக்கிறது, அடைக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை நிறைய கடனை விட்டுட்டு போயிட்டார், எனக்கு சின்ன ஒரு பேரித்தம்பழ தோட்டம் இருக்கிறது, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் சம்பாதித்து அதிலிருந்து பேரித்தம்பழங்களை எடுத்து நான் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த கடன் தீராது, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுகிற பொழுது நாம இருந்தா என்ன நினைப்போம்? ஏதோ கேட்டு வந்துட்டா ஒரு அத்தை பத்த கொடுப்போம், அல்லது நல்ல வார்த்தையா நான் சொல்லி தாட்டி விடுவோம். அந்த மாதிரி நினைக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவர்கள் அனைவரையும் அழைத்து வாருங்கள், நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். கடன்காரர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை. எங்களுக்கு காசு வேணும்ங்கிறதுல கொடுத்தவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என்னை உன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து போன்னு சொன்னாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறார். அந்த பேரித்தம்பழங்களை கொட்டி வைக்கக்கூடிய களம் இருக்கிறதா இல்லையா, அதை சுற்றி வந்தார். ஒரு சில பரக்கத்தான வசனங்களை ஓதினார்கள். சொன்னாங்க, அந்த பேரித்தம்பழங்களை எல்லாம் அறுவடை செய்து கொண்டு வந்து இதில் கொட்டி விட்டு எனக்கு தகவல் சொல்லுன்னு சொன்னாங்க. பேரித்தம்பழம் அறுவடை செய்யப்பட்டு கொஞ்சம் அளவிற்கு வந்து அங்கே கொட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, கடன்காரர்களை எல்லாம் பர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் வந்தாங்க, எடுத்து கொடுன்னு சொன்னாங்க. கொடுக்க 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 அதில் ஒரு பேரித்தம்பழமும் குறையவில்லை. எல்லா மக்களுக்கும் கொடுத்து கடன் முழுவதையும் ஜாபிர் ரலியல்லாஹு அடைத்து விட்டார். அப்பொழுதும் அங்கே பேரித்தம்பழம் மீதம் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், 17 மரக்கா அளவிற்கு இன்னும் பேரித்தம்பழம் மீதம் இருக்கிறது, என்னுடைய கடனை எல்லாம் நான் அடைத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த பேரித்தம்பழத்தை நீ எடுத்துக்கொண்டு சென்று விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி கேட்டு வந்தவருடைய கடனை அடைத்தது மட்டுமல்லாமல் அவருக்கான உதவியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியாக செய்தார்கள். நாம் என்ன செய்கிறோம்? ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நெருங்கிய சொந்த பந்தத்திற்குள்ளே நிறைய தேவையுள்ளவர்கள் இருக்கிறார். ஒருவர் நல்ல வியாபாரத்தில் மேல் மட்டத்தில் இருப்பார், ஒருவர் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பார். நாம போய் ஏதாச்சும் பேசணும்னா சொந்த பந்தத்தை வச்சுக்கிட்டோம்னா அவருக்கு உதவி செய்ய வேண்டி வரும் என்கிற ஒரே காரணத்தின் காரணமாக குடும்பத்திலே பிரிந்திருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் நிறைய சகோதரிகள் இருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொந்த பந்தமா வாரி கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவார். காசு வளங்களை கொடுப்பதன் மூலம், செலவு செய்வதன் மூலம், அவர்களை அடிக்கடி சென்று பார்ப்பதன் மூலம் உங்களுடைய உறவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் இருக்கிற பொழுது தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உயர்வான பண்பை இந்த மண்ணில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதுபோல ஒரு தலைமை பண்பும் ஒரு நல்ல ஒரு குணமும் ஒரு மனிதனிடத்தில் எப்படி இருக்கணும்னா, ஒருவர் தலைமைத்துவத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தனக்காக வேண்டி எதையும் சேர்த்துக் கொள்ளாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய நற்குணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தார். ரசூலுல்லாஹ் ஒரு தலைவர், ரசூலுல்லாஹ் அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக இந்த உம்மத்திற்கு தலைவர். ரசூலுல்லாஹ் என்ன பண்போடு வாழ்ந்தார்கள் என்று கிதாபுகளில் பார்க்கிற பொழுது தனக்காக ஒரு ரூபாயை கூட பொது சமூகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் ஒதுக்கி கொண்டதில்லை. பஹ்ரைனில் இருந்து அந்த 1,00,000 தங்க நாணயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் கொண்டு வந்து கொட்டி வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தங்க நாணயம் 1 2 1,00,000 நாணயம் கொண்டு வந்து கொட்டி வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வின் பெரிய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார், மகனே எனக்கு கொஞ்சம் காசு வேணும், எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கங்கன்றார்.
ஒரு பெரிய சாக்கு மூட்டையை கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய தங்க நாணயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு தூக்குகிறார்கள். அவரால் தூக்க முடியும். அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஆடை கூட அனுப்பிச்சீங்கன்னா பரவாயில்ல, இந்த இந்த மூட்டையை என்னால் தூக்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து செல்லுங்கள், நான் உதவி செய்ய மாட்டேன். கொஞ்சத்தை எடுத்து போடுறார், தூக்குறார், தூக்க முடியல. கடைசியில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட்டையை குறைத்து எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு நாணயங்களை எடுத்துக்கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு போறார். அவர் அந்த சந்தை தாண்டி தன்னுடைய பார்வையில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆளை அழைத்து ஒவ்வொருவரையாக கூப்பிட்டு எல்லார்ட்டையும் சொன்ன செய்தி, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள். 1,00,000 தங்க நாணயமும் அந்த மஜ்லிஸில் இருந்து ஒரே சிட்டிங்ல காலியாச்சு. ரசூலுல்லாஹ் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போனாங்க. 1 ரூபாயை கூட கையில் எடுத்துட்டு போகல. இதுதான் இந்த மண்ணில் ஆய்வாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வியந்த ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சாதித்த எல்லா விஷயங்களுமே அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் தான் கிடைத்தது. ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் மது ஆறாக ஓடிய தேசம் மதீனாவுடைய தேசம், மக்காவுடைய தேசம். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற பொழுது அங்கே மது ஹராமாக்கப்பட்டது. இப்ப இருக்கிறதெல்லாம் என்ன டாஸ்க், இப்ப இருக்கிறதெல்லாம் என்ன வியாபாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வீட்டில் பெரிய பெரிய அந்த டேங்குகளை எல்லாம் வைத்து அதுல மதுவை ஊற்றி வைத்திருப்பார்கள். காலையில எந்திரிச்சா முகம் கழுகுறதோ வாய் பிடிக்கிறதுமே மதுவில தான் இருக்கும். இது ஒரு கற்பனையான செய்தி அல்ல, மாறாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ட்ரம்மா கோப்பையாக தேக்கி வைத்திருந்தார்கள் மதுவை. ஒரு வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மது ஹராமாக்கப்பட்டது. அப்படியே வீட்டிலிருந்து சாய்த்து விட்டார்கள். ஒரு சில சஹாபாக்கள் எல்லாம் ஹதீஸை அறிவிக்கிற பொழுது சொல்லுவாங்க, மது ஹராமாக்கப்படக்கூடிய சூழலிலே என்னுடைய கரத்திற்கும் என்னுடைய நாவுக்கும் மத்தியில் மது இருந்தது. ஒரு மனிதர் வந்து சொன்னால் மது ஹராமாக்கப்பட்டது, நான் அப்படியே தூக்கி போட்டேன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னால் நாம் செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கை எங்கிருந்து வந்ததுன்னா ரசூலுல்லாஹுடைய நற்பண்புகளில் இருந்து வந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்களை முழுமையாக சஹாபாக்கள் எப்படி நம்பினார்கள்? அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நம்பினார்கள். இது மாதிரியான சீராக்கள் எல்லாம் வெறுமனே வரலாறுகளை பேசுவது மட்டுமே நோக்கம் இல்லை. அதிலிருந்து நமக்கு என்ன நல்ல செய்திகள் கிடைக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனமாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிற மக்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் ரசூலுல்லாஹுடைய விஷயத்தில் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் ஒரு பயணத்தில் இருக்கிற பொழுது அவர்களுடைய அந்த ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தை காணோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இடத்தில் போய் இருக்கும். போய் பார்த்தாலும் கிடைக்கல. மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒட்டகத்தை காணோம், நீங்க சொன்ன இடத்துல இல்ல, வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பார்க்கிற பொழுது அங்கே ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் மிக மெதுவாக செல்லக்கூடிய ஒட்டகம், வயதான ஒட்டகம், பொதி சுமக்கக்கூடிய ஒட்டகம். இதுல போய் நம்ம எப்படி பயணம் செய்வது என்கிற அலுப்பு அவருடைய மனதில் இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணீரை வாயில் ஊற்றி அதை அந்த ஒட்டகத்தின் மீது உமிழ்ந்து அதற்காக துஆ செய்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்து இப்ப போங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் தாண்டி கொண்டு அந்த ஒட்டகம் வேகமாக தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வேகமாக ஓடியது. ஜாபிர் ரலியல்லாஹு வேகமாக அதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உதவியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாபிரே, அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துறேன், நான் வைத்துக் கொள்கிறேன் என்று கேட்ட பொழுது, இதை நான் ஏன் விலைக்கு கொடுக்க வேண்டும், நீங்க சும்மாவே வச்சுக்கங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சும்மாலாம் வேணாம், என நான் குறிப்பிட்ட அளவிற்கு நான் காசு கொடுத்து விடுகிறேன், அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்து விடு. ரசூலுல்லாஹ் விலை பேசி விட்டார்கள். பேசிட்டு சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு, நான் இப்ப பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், பயணத்தை முடித்து விட்டு நான் வீட்டிற்கு வந்ததற்கு பின்னால் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த ஒட்டகத்தை கொடுத்து விடுகிறேன். பேச்சுவார்த்தை முடிந்தது. ரசூலுல்லாஹ் பயணத்தை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு பயணத்தை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. வீட்டிற்கு வந்ததற்கு பின்னால் நேரா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. போகக்கூடிய வழியில ஒரு யூதர் சந்திக்கிறார். என்னப்பா, ஒட்டகத்தை கூட்டிட்டு போறியா, என்ன செய்யும்? இந்த ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு வாங்கி கொண்டார்கள். இந்த வயசான ஒட்டகத்தை போய் வாங்கினாங்களா, இதை போய் யாராச்சும் காசு கொடுத்து வாங்குவாங்களா, இதுக்கு எதுவுமே பயனளிக்காது என்று சொல்லிவிட்டு அந்த யூதர் சென்று விடுகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. வெளியே ஒட்டகத்தை கட்டுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒட்டகத்தை நான் கொண்டு வந்து விட்டேன்.
பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, ஒட்டகம் வந்து விட்டது. பேசிய காசையும் கொடுத்து அதற்கு மேலும் அவர்கள் கூடுதலாக தொகையை கொடுக்கிறார். கொடுத்து ஜாபிர் ரலியல்லாஹு கொடுத்துரு, பேசினது 100 ரூபானா ரசூலுல்லாஹ் கொடுத்து 200 ரூபான்னு வைக்கிறேன். அதிகமான காசை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார். கொடுத்துட்டு கடைசியில சொன்னாங்க, அந்த ஒட்டகத்தை அவருக்கே அன்பளிப்பு செய்து விடுங்கள். ஒட்டகமும் கிடைத்தது, காசும் கிடைத்தது. சந்தோஷமாக ஜாபிர் ரலியல்லாஹு வருகிற பொழுது மீண்டும் அதே யூதர் சந்திக்கிறார். மீண்டும் அதே யூதர் சந்திக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு சொன்ன செய்தி, இது போல ஒரு மனிதர் துன்யாவில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். பெருந்தன்மையான ஒரு நடைமுறை எப்பொழுது ஒரு மனிதரிடத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அப்பொழுது அந்த மனிதர் மக்களால் நேசிக்கப்படுவார். மீண்டும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்தியை மீண்டும் நினைவூட்டுகிறோம். நாளை மறுமையிலே மீசான் தராசிலே நம்முடைய அமல்கள் கொண்டு போய் வைக்கப்படுகிற பொழுது நம்முடைய அமல்களில் எது கனமாக இருக்கும்னு சொன்னா, நம்முடைய தொழுகையை விட நம்முடைய நற்பண்புகள் கனமாக இருக்கும். நம்முடைய ஹஜ்ஜை விட நம்முடைய நற்பண்புகள் கனமாக இருக்கும். நம்முடைய இபாதத்தை விட, நம்முடைய நோன்பை விட, நம்முடைய ஸகாத்தை எல்லாவற்றையும் விட உங்களுடைய குணம்தான் இந்த மண்ணிலே நற்பண்பு தான் ஆக உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. ஒருவற்ற தொப்பி இருக்கு, தாடி இருக்கு, தொழுகை இருக்கு, எல்லாம் சரியா இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொண்டார்னு சொன்னா அவர் நல்ல மனிதர் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இடத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு பெண்மணி இருக்கிறது. அந்த பெண்மணி தொழுகையை விடாமல் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லா இபாதத்தும் செய்கிறார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சதா சர்வகாலமும் இடையூறு செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இபாதத் இருக்குது, குணம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நரகவாசி. இன்னொரு பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவரிடத்தில் தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, பேணுதல் இல்லை, பேரளவில் ஈமான் கொண்டிருக்கிறார். ஆனால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு உபகாரம் செய்கிறார், சுற்றி இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கிறார். இவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இவர் சொர்க்கவாசின்னு சொன்னார். ஒரு நாயிடத்தில் நண்பர்களோடு நடந்த ஒரு காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்கிற வரலாறு நாம் எல்லாம் அறிந்த ஒரு வரலாறு. எனவே தான் சொல்லுகிறோம், நம்முடைய ஆயுள் காலத்திலே இபாதத்துகளை நம்புவதை காட்டிலும், கடமையான விஷயங்களில் கவனம் செலுத்துவதை காட்டிலும் நற்பண்போடு நடக்க வேண்டும். அதுதான் இந்த உம்மத்திற்கு ஆக பெரும் தேவையாக இருந்தது. இந்த சமுதாயம் அறிவார்ந்த ஒரு சமுதாயம், நல்ல பண்புகளோடு பழகக்கூடிய ஒரு சமுதாயம். நற்குணத்தை காலமெல்லாம் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது மக்களால் மட்டுமல்ல, இறைவனாலும் இறைவனுடைய தூதராலும் நேசிக்கப்படக்கூடிய நல்ல மக்களாக ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் நற்பண்புகளோடு வாழுவதற்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லுபகாரமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்வாக வாழ்வதற்கு கணிப்பதற்கு அது வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த எல்லா மக்களுக்கும் ஈருலகத்திலேயும் எல்லாவித நற்பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்திருப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள், கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்கி வைத்து எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்பமாக தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.